Hi friends, இந்த வீடியோல நாம பார்க்க போறது design of flange coupling-ல second problem. ஒரு question பார்க்கலாம். Design and draw a protective type of cast iron flange coupling. அதாவது flange coupling-ல மூணு டைப் இருக்கு. ஒன்னு unprotected, second வந்துட்டு protected, third வந்து marine type. சரியா? இதுல வந்துட்டு क्वेश्चनலயே மென்ஷன் பண்ணிட்டாங்க protective type flange coupling தான் நீங்க டிசைன் பண்ணணும். For a steel shaft transmitting 15 kilowatt. So question read பண்ணிட்டு data எழுதலாம். So given power P is equal to 15 kilowatt. அதை 10 power 3 ஆல multiply பண்ணி watt-ஆ convert பண்ணிக்கலாம். 15 kilowatt at 200 rpm. So speed n is equal to 200 rpm. And having an allowable shear stress of 40 megapascal. அதாவது ஷாஃப்டோடைய அலோவபிள் ஷியர் ஸ்ட்ரெஸ் தான் கொடுத்துருக்காங்க. பாருங்கள் கண்டினியூவாக இருக்குது. ஃப்ளான்ஜ் கப்ளிங் ஃபார் எ ஸ்டீல் ஷாஃப்ட் டிரான்ஸ்மிட்டிங் 15 கிலோவாட். அந்த ஷாஃப்ட் எவ்வளோ பவர் டிரான்ஸ்மிட் பண்ணுது? 15 கிலோவாட் பவர் டிரான்ஸ்மிட் பண்ணுது. அதோடைய ஸ்பீட் வந்துட்டு ஷாஃப்ட் ரொட்டேட் ஆகிற ஸ்பீட் வந்துட்டு 200 rpm. ஸோ அந்த ஷாஃப்டோடைய அலோவபிள் ஷியர் ஸ்ட்ரெஸ் 40 மெகாபாஸ்கல். ஸோ அலோவபிள் ஷியர் ஸ்ட்ரெஸ் டவுங்கிறது ஷியர் ஸ்ட்ரெஸ் ஃபார் ஷாஃப்ட், டவ் ஷாஃப்ட், அதாவது அலோவபிள் ஷியர் ஸ்ட்ரெஸ் ஃபார் ஷாஃப்ட் is equal to 40 megapascal. இதை நியூட்டன் per mm square கன்வெர்ட் பண்ணிக்கலாம். 1 megapascal is equal to 1 newton per mm square. So 40 megapascal is equal to 40 newton per mm square. The working stress in the bolt should not exceed 30 megapascal. Bolt key இது ரெண்டுலேயும் ரெண்டு ஸ்ட்ரெஸ் இருக்குது. என்னெல்லாம் அப்படின்னா ஷியரிங் அண்ட் க்ரஷிங், இந்த ரெண்டு டைப் ஆஃப் ஸ்ட்ரெஸ்ஸஸ் இருக்கும். அவங்க ஒர்க்கிங் ஸ்ட்ரெஸ் மட்டும்தான் கொஸ்டினில் கொடுத்துருக்காங்க. அது ஷியரிங்கா இல்லை க்ரஷிங்கான்னு கொடுக்கல. ஸோ இந்த ஒர்க்கிங் ஸ்ட்ரெஸ்ன்னு கொடுத்துருந்தாங்கன்னா நீங்கள் இதை ஷியரிங் அப்படின்னு எழுதிக்கலாம். ஸோ ஷியர் ஸ்ட்ரெஸ் ஃபார் போல்ட் இஸ் ஈக்குவல் டு 30 மெகாபாஸ்கல் அப்படின்னு எழுதிக்கலாம். ஒர்க்கிங் ஸ்ட்ரெஸ் இந்த போல்ட், தட் இஸ் ஷியர் ஸ்ட்ரெஸ் ஃபார் போல்ட். டவுங்கிறது ஷியர் ஸ்ட்ரெஸ் தான். ஸோ டவ் ஃபார் போல்ட் இஸ் ஈக்குவல் டு 30 மெகாபாஸ்கல். அதை நியூட்டன் per mm ஸ்கொயராக கன்வெர்ட் பண்ணியாச்சு. அசியூம் தட் the same material is used for shaft and key. கீயும் ஷாஃப்ட்டும் சேம் மெட்டீரியல் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? அப்போ ஷாஃப்டில் என்ன ஸ்ட்ரெஸ் இருக்கோ அதுதான் கீழேயும் இருக்கும். ஓகேங்களா? அண்ட் தட் த க்ரஷிங் ஸ்ட்ரெஸ் இஸ் ட்வைஸ் த வேல்யூ ஆஃப் இட்ஸ் ஷியர் ஸ்ட்ரெஸ். அந்த கீழே வந்துட்டு க்ரஷிங் ஸ்ட்ரெஸ் எப்படி இருக்குன்னா ட்வைஸ் த வேல்யூ ஆஃப் இட்ஸ் ஷியர் ஸ்ட்ரெஸ். க்ரஷிங் ஸ்ட்ரெஸ் வந்து ஷியர் ஸ்ட்ரெஸ்க்கு 2 times இருக்கும். ட்வைஸ்னால் 2 times இருக்கும். ஓகேங்களா? பாருங்கள், அப்போ சிக்மா சி இஸ் ஈக்குவல் டு 2 into டவ் அப்படின்னு அர்த்தம். பாருங்கள், ஷாஃப்ட் அண்ட் கீ ஆர் மேட் ஆஃப் சேம் மெட்டீரியல். ஷாஃப்ட்டும் கீயும் ஒரே மெட்டீரியலில் செஞ்சுருக்காங்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்படின்னா ஷாஃப்ட்டில் எவ்வளோ ஸ்ட்ரெஸ் இருக்குதோ அதே ஸ்ட்ரெஸ் தான் கீழே இருக்கும். ஷாஃப்டோட ஷியர் ஸ்ட்ரெஸ் கொடுத்துருக்காங்க கொஸ்டினில் 40 மெகாபாஸ்கல். அப்போ ஷாஃப்டோடைய ஷியர் ஸ்ட்ரெஸ் 40 மெகாபாஸ்கல் ஆர் 40 நியூட்டன் per mm ஸ்கொயர் அப்படின்னா கீயோடைய ஷியர் ஸ்ட்ரெஸ்ஸும் அதே தான் இருக்கும். ஏன்னா சேம் மெட்டீரியல். ஸோ ஷியர் ஸ்ட்ரெஸ் ஃபார் கீ ஆல்சோ 40 நியூட்டன் per mm ஸ்கொயர். இன்னொரு டேட்டா கொடுத்துருக்காங்க கீக்கு. க்ரஷிங் ஸ்ட்ரெஸ் இஸ் ட்வைஸ் ஆஃப் இட்ஸ் ஷியர் ஸ்ட்ரெஸ். அந்த கீயோடைய க்ரஷிங் ஸ்ட்ரெஸ் வந்துட்டு ஷியர் ஸ்ட்ரெஸ்க்கு 2 times இருக்கும். அதாவது க்ரஷிங் ஸ்ட்ரெஸ் ஃபார் கீ இஸ் ஈக்குவல் டு 2 into ஷியர் ஸ்ட்ரெஸ் ஃபார் கீ. ஓகேவா? அது ஷியர் ஸ்ட்ரெஸ் எவ்வளவு கீக்கு? 40. ஸோ 2 into 40 is equal to 80. அதாவது ஷியர் ஸ்ட்ரெஸ், கீயோடைய ஷியர் ஸ்ட்ரெஸ் 40 அப்படின்னா க்ரஷிங் ஸ்ட்ரெஸ் எவ்வளோ இருக்கும்? 80 இருக்கும். ஓகேவா? ஸோ இந்த க்ரஷிங் ஸ்ட்ரெஸ் இஸ் ஈக்குவல் டு 2 times ஆஃப் ஷியர் ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்துச்சுன்னா இங்கே இந்த கண்டிஷனில் நம்ம இங்கே யூஸ் பண்ண போகிற கீ என்னென்னா ஸ்கொயர் டைப் கீ. ஓகேவா? இந்த கண்டிஷனை ஞாபகம் வச்சுக்கணும். சிக்மா சிகே இஸ் ஈக்குவல் டு 2 times ஆஃப் ஷியர் ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்துச்சுன்னா இங்கே யூஸ் பண்ணுற கீ வந்துட்டு ஸ்கொயர் கீ. அதாவது இந்த கீயோடைய வித் இஸ் ஈக்குவல் டு திக்னஸ் ஆஃப் தி கீ. கீயோடைய வித்தும் திக்னஸும் ஒரே அளவாக இருக்கும். ஓகேவா? W இஸ் ஈக்குவல் டு T அப்படின்னு எழுதுவோம். நெக்ஸ்ட், த மேக்ஸிமம் டார்க் இஸ் 25% greater than the full load torque. அதாவது மேக்ஸிமம் டார்க் வந்து ஃபுல் லோடு டார்க்கை விட 25% அதிகமாக இருக்குது. பாருங்கள், மேக்ஸிமம் டார்க் அப்படின்னா T max அப்படின்னு எழுதிக்கலாம். இஸ் ஈக்குவல் டு 25% மோர் தேன் ஃபுல் லோடு டார்க் ஆர் மீன் டார்க். ஃபுல் லோடு டார்க்னு சொல்லலாம், இல்லைனா மீன் டார்க்னு சொல்லலாம். ஸோ T max இஸ் ஈக்குவல் டு 25% மோர் தேன்
மீன் டார்க் அப்படின்னா டி மீன். அதை எப்படி எழுதலாம்னா டி மேக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1.25 இன்ட்டு டி மீன் அப்படின்னு எழுதணும். இந்த 25% மோர் தென் அப்படின்னா ஏன் 1.25 சொல்கிறோம் அப்படிங்கிறத நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஏன் இந்த 25% அப்படிங்கிறது 1.25 அப்படின்னு எழுதுகிறோம் அப்படின்னா பாருங்கள், இப்போ கண்டிஷன் என்ன, மேக்ஸிமம் டார்க் இஸ் 25% மோர் தேன் த ஃபுல் லோடு டார்க். ஃபுல் லோடு டார்க்குன்னு சொல்லலாம், இல்லை மீன் டார்க் அப்படின்னு எழுதலாம். சரிங்களா, இது மீன் டார்க். இனிஷியலாக இந்த மீன் டார்க் அதாவது டி மீன் அப்படிங்கிறத 100% நம்ம எடுத்துக்கலாம். அசியூம் பண்ணி வச்சுக்கோங்க, 100% இருக்கிறதா எடுத்துக்கோங்க. அப்போ மீன் டார்க் ஆர் ஃபுல் லோடு டார்க் 100% இருக்குது அப்படின்னா மேக்ஸிமம் டார்க் எவ்வளோ இருக்கும், அதை விட 25% அதிகமாக இருக்கும். அப்போ இது 100 அப்படின்னா இது 125% இருக்கும். அப்போ 125 டிவைடட் பை 100 எவ்வளோ வரும், 1.25. ஸோ டி மேக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1.25 இன்டு டி மீன். அடுத்து வேறு ஏதாவது டேட்டா கொடுத்துருக்காங்களா பார்க்கலாம். கொஸ்டினில் இருக்குது. த ஷியர் ஸ்ட்ரெஸ் ஃபார் கேஸ்ட் அயன் இஸ் 14 MPa. ஸோ கேஸ்ட் அயனுடைய ஷியர் ஸ்ட்ரெஸ் வேல்யூ, ஸோ அலோவபிள் ஷியர் ஸ்ட்ரெஸ் ஃபார் கேஸ்ட் அயன் இஸ் ஈக்குவல் டு 14 MPa. அதை 14 Nm²-ஆக கன்வெர்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இது 14 MPa அப்படின்னா இதுவும் 14 Nm² தான். ஸோ ஃபைன் அப்படின்னு எழுதிட்டு இங்கே நம்ம என்ன கால்குலேட் பண்ண போகிறோம், இந்த ப்ரொடெக்டட் டைப் ஃப்ளான்ஜ் கப்ளிங்கை டிசைன் பண்ண போகிறோம். ஸோ டிசைன் எ ப்ரொடெக்டட் டைப் ஃப்ளான்ஜ் கப்ளிங். ஓகேவா, சரி. இனி சொல்யூஷன். ஸ்டெப் நம்பர் 1. முதல் ஸ்டெப் என்ன, ஃபர்ஸ்ட் நமக்கு ஷாஃப்டோடைய டயமீட்டர் தெரியணும். அதாவது கப்ளிங் எதுக்கு யூஸ் பண்ணுறோம், 2 ஷாஃப்டை கனெக்ட் பண்ணுறதுக்காக தான் கப்ளிங்கை யூஸ் பண்ணுறாங்க. சரியா, அப்போ ஷாஃப்டோடைய டயமீட்டர் நமக்கு தெரிஞ்சால் மட்டும்தான் அந்த ஷாஃப்ட் டயமீட்டருக்கு ஏற்ற மாதிரியாக நம்ம கப்ளிங்கை டிசைன் பண்ண முடியும். ஓகேவா, அப்போ இனிஷியலாக அந்த ஷாஃப்டை நம்ம டிசைன் பண்ண போகிறோம். அதாவது ஷாஃப்டோடைய டயமீட்டரை நம்ம கால்குலேட் பண்ண போகிறோம். சரியா, ஸ்டெப் நம்பர் 1, டிசைன் ஃபார் ஷாஃப்ட். பாருங்கள், இந்த ஷாஃப்ட் டிசைனில் வர்ற ஃபார்முலாஸ் வந்து டேட்டா புக்கில் இல்லை. அதாவது இந்த கப்ளிங் டிசைன் பண்ணுற ஃபார்முலாஸ் எதுவுமே டேட்டா புக்கில் இருக்காது. ஆல்ரெடி நான் இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோவில் நான் சொல்லிட்டேன், பார்த்துக்கோங்க. அதாவது கப்ளிங்கில் வந்துட்டு இல்லாத செராக்ஸ், டேட்டா புக்கில் இல்லாத ஃபார்முலாஸ் எல்லாமே சப்போர்ட்டிவாக ஒரு செராக்ஸ் கொடுத்துருப்பாங்க. கப்ளிங்கு, நக்கிள் ஜாயிண்ட்டு, ரிவெட்டட் ஜாயிண்ட்ஸு, ரிவெட்டட் ஜாயிண்ட்ஸ் இல்லை, காட்டர் ஜாயிண்ட்டு, நக்கிள் ஜாயிண்ட்டு, கப்ளிங், இந்த மாதிரி டேட்டாஸ்லாம் கொஞ்சம் இருக்கும். தனியாக ஒரு செராக்ஸ் மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா, அந்த செராக்ஸில் கப்ளிங்கில் வர்ற ஃபார்முலாஸ் எல்லாமே இருக்கும். ஆனால் ஷாஃப்ட் டிசைனில் வர்ற ஃபார்முலாஸ் எதுவும் இருக்காது. ஓகேவா, இந்த ஃபார்முலாஸ் மட்டும் 2 ஃபார்முலா தான் இதில் வரும். இதை நீங்கள் படிச்சுக்கோங்க. டிசைன் ஃபார் ஷாஃப்ட், இதில் வர இனிஷியல் ஃபார்முலா பவர் P is equal to 2π/nt/60. ஸோ இதில் இருந்துட்டு நம்ம டார்க் வேல்யூ கால்குலேட் பண்ண போகிறோம். பவர் வேல்யூ கொஸ்டினில் கொடுத்துட்டாங்க 15 kW. ஸோ அதை வாட்டாக கன்வெர்ட் பண்ணி வச்சுருக்கீங்க. ஸோ 10⁻³ மல்டிப்ளை பண்ணியிருக்கோம். ஸோ 15 × 10⁻³ அதான் பவர் இஸ் ஈக்குவல் 2π இன்டு n அப்படிங்கிறது ஸ்பீடு 200 RPMனு கொடுத்துருந்தாங்க. ஸோ 200 இன்டு t வேல்யூ தான் நம்ம கால்குலேட் பண்ண போகிறோம், டிவைடட் பை 60. ஸோ இந்த பவரில் இருந்து நம்ம டார்க் வேல்யூவை கால்குலேட் பண்ண போகிறோம். சரிங்களா, இந்த பவரில் இருந்து கால்குலேட் பண்ணுற டார்க் என்ன டார்க் அப்படின்னா அதுதான் ஃபுல் லோடு டார்க். அதை ஃபுல் லோடு டார்க்குன்னு சொல்லலாம், இல்லைனா மீன் டார்க் அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா, பவர்லேருந்து கால்குலேட் பண்ணுற டார்க் வந்துட்டு மீன் டார்க். ஸோ டி மீன் இஸ் ஈக்குவல் டு அதோடைய வேல்யூ எவ்வளோ வந்திருக்கு 716.197. இதோடைய யூனிட் என்ன அப்படின்னா நியூட்டன் மீட்டர். இதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. பவர்லேருந்து கால்குலேட் பண்ணுற டார்க்குடைய யூனிட் வந்துட்டு நியூட்டன் மீட்டர். ஓகேவா, அது என்ன டார்க்கு, மீன் டார்க்கு. யூனிட் வந்துட்டு நியூட்டன் மீட்டர். அதை 10⁻³ மல்டிப்ளை பண்ணி நியூட்டன் எம்எம்மாக கன்வெர்ட் பண்ணணும். ஓகேவா, இப்போ டி மீன் கால்குலேட் பண்ணியாச்சு. இப்போ கண்டிஷன் என்ன, டி மேக்ஸ் வந்துட்டு அதாவது மேக்ஸிமம் டார்க்கு 25% மோர் தேன் மீன் டார்க். ஸோ இது வந்துட்டு டி மேக்ஸ் ஈக்குவல் டு 1.25 டி மீன் நம்ம சால்வ் பண்ணி வச்சுருக்கிறோம். ஓகேங்களா, இப்போ டி மீன் வேல்யூ உங்களுக்கு தெரியும். ஸோ டி மீன் வேல்யூ தூக்கி இதில் போட்டுட்டு டி மேக்ஸ் வேல்யூவை கால்குலேட் பண்ணுங்கள். 895.246 × 10⁻³ நியூட்டன் எம்எம். ஓகேவா, இப்போ டி மேக்ஸ் கால்குலேட் பண்ணிட்டோம். இப்போ எல்லா டிசைன்லேயும் டிசைன் ஃபார் கீ, டிசைன் ஃபார் ஷாஃப்ட்டு, டிசைன் ஃபார் போல்ட்டு, டிசைன் ஆஃப் ஃப்ளான்ஜு, எந்த பார்ட்டை நீங்கள் டிசைன் பண்ணாலும் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் வர்றது டார்க் தான். ஓகேங்களா, அந்த
இப்போ ப்ராப்ளம் நம்பர் 1ல் பார்த்தீங்கன்னா அங்கே மேக்ஸிமம் டார்க்கு கால்குலேட் பண்ணலை, ஓகேவா? அப்போ மீன் டார்க்கை வச்சு தான் நம்ம ஃபுல்லாகவே டிசைன் பண்ணோம். ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைடில் டி அப்படின்னு யூஸ் பண்ணிக்கலாம். டார்க்கு டி மட்டும் தான் எழுதும், இல்லை டி மீன் கூட நீங்கள் எழுதிக்கலாம். ஆனால் இங்கே என்ன பண்ணியிருக்கோம், மீன் டார்க்கு கால்குலேட் பண்ணியிருக்கோம். அந்த மீன் டார்க்கில் வேல்யூவை யூஸ் பண்ணிவிட்டு மேக்ஸிமம் டார்க் வேல்யூ கால்குலேட் பண்ணியிருக்கோம். அப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடில் எழுதுகிற எல்லா ஃபார்முலாஸ்லேயும் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் எழுதுகிற டார்க்கை வந்துட்டு மேக்ஸிமம் டார்க் வேல்யூ தான் நீங்கள் யூஸ் பண்ண போகிறீங்க. ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைடில் ஃபுல்லாகவே டி மேக்ஸ் தான் நீங்கள் யூஸ் பண்ணணும். டி மீனை வந்து கன்சிடர் பண்ண வேண்டாம். இனிமேல் ஃபுல்லாகவே நீங்கள் யூஸ் பண்ண போது டி மேக்ஸ் தான், ஓகேவா? ஸோ டார்க் ஃபார்முலா இருக்குது டி மேக்ஸ் ஆர் டி மேக்ஸ் இஸ் ஈக்குவல் டு π/16 இன்டு டவு ஷாஃப்ட் இன்டு டி கியூப். இதில் இருந்துட்டு ஷாஃப்டோடைய டயமீட்டர் வேல்யூவை நீங்கள் கால்குலேட் பண்ண போகிறீங்க. எவ்வளோ வந்திருக்கு, 48.49 mm. இதை ரவுண்டாக 50 mm எடுத்துக்கலாம், சரிங்களா? 50 mm எடுத்தாச்சு. ஸோ இவ்வளோ ஃபார்முலாஸும், இந்த பவர் ஃபார்முலா, அதுக்கப்புறமா இந்த டார்க் ஃபார்முலா, இது 2 ஃபார்முலாவும் நீங்கள் படிச்சுக்க வேண்டியிருக்கு. அடுத்து ஸ்டெப் நம்பர் 2. இப்போ ஷாஃப்ட் டயமீட்டர் நீங்கள் கால்குலேட் பண்ணிட்டீங்க. எவ்வளோ வந்திருக்கு, 50 mm வந்திருக்கு. ஸோ 50 mm டயமீட்டர் இருக்க ஷாஃப்ட்டுக்கு ஏற்ற மாதிரியாக நீங்கள் ஃப்ளான்ஜ் கப்ளிங்கை டிசைன் பண்ண போகிறீங்க. ஸோ டைமென்ஷன்ஸ் ஆஃப் கப்ளிங். இனிஷியலாக நீங்கள் ஷாஃப்ட் டயமீட்டர் உங்களுக்கு தெரியும் 50 mm, அதை வச்சு தான் நீங்கள் ஃபுல்லாகவே இதை டைமென்ஷன்ஸ் கால்குலேட் பண்ண போகிறீங்க. அந்த டேட்டா புக்குக்கு சப்போர்ட்டிவாக ஒரு செராக்ஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த செராக்ஸில் இந்த ஃபார்முலாஸ் எல்லாமே அப்படியே இருக்கும் வரிசையாக. பாருங்கள், நான் இதை காமிக்கிறப்போ இதில் சாப்டர் நம்பர் 3.2 ஃப்ளான்ஜ் கப்ளிங் அப்படின்ட்டு. ஸோ இதில் இருக்கிறது எல்லாமே டைமென்ஷன் தான், ஓகேவா? எல்லாமே இதில் இருக்க எல்லா டேட்டாவுமே நீங்கள் கால்குலேட் பண்ண போகிறீங்க. இதில் ப்ரொடெக்டிவ் டைப் ஃப்ளான்ஜ் கப்ளிங்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இங்கே வந்து டிபி, அந்த ப்ரொடெக்டிவ் லேயரோட திக்னஸும் நீங்கள் கால்குலேட் பண்ண வேண்டியிருக்கு. அவுட் சைட் டயமீட்டர் ஆஃப் ஸ்லீவ் கேபிட்டல் டி இஸ் ஈக்குவல் டு 2D. இதில் இருக்க எந்த ஃபார்முலாவுமே நீங்கள் படிக்க வேணாம், எல்லாமே அந்த செராக்ஸில் இருக்கும். கேபிட்டல் டி, தென் லென்த் ஆஃப் தி ஸ்லீவு, தென் போல்ட் சர்க்கிள் டயமீட்டர், தென் அவுட் சைட் டயமீட்டர் ஆஃப் ஃப்ளான்ஜ் D2, தென் திக்னஸ் ஆஃப் ஃப்ளான்ஜ் TF, தென் நம்பர் ஆஃப் போல்ட் N. இந்த நம்பர் ஆஃப் போல்ட் பாருங்கள், ஷாஃப்ட் டயமீட்டர் எவ்வளோ இருக்குது, 50 mm இருக்குது. 50 mm போல்ட் 50 mm ஷாஃப்டோடைய டயமீட்டர் அப்படின்னா அதுக்கு யூஸ் பண்ணுற நம்பர் ஆஃப் போல்ட் எவ்வளோன்னு பாருங்கள். இப்போ ஷாஃப்ட் டயமீட்டர் 50 mm இருக்குது. ஃபஸ்ட்டு நம்பர் ஆஃப் போல்ட் Nங்கிறது நம்பர் ஆஃப் போல்ட். N இஸ் ஈக்குவல் டு 3 அப் டு 40 mm. அதாவது ஷாஃப்ட் டயமீட்டர் 40 mm வரைக்கும் இருந்துச்சுன்னா நம்பர் ஆஃப் போல்ட் வந்து 3 தான், சரியா? இப்போ ஷாஃப்ட் டயமீட்டர் நமக்கு எவ்வளோ இருக்குது, 50 mm இருக்குது. அதாவது அப் டு 100, அதாவது 40க்கு அப்புறம் 41 to 100. ஃபஸ்ட்டு நம்பர் ஆஃப் போல்ட் N இஸ் ஈக்குவல் டு 3 அப்படின்னா 1 to 40, 1லேருந்து 40 வரைக்கும் டயமீட்டர் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்துட்டு நம்பர் ஆஃப் போல்ட் 3 எடுத்துக்கலாம். above 40 and up to 100, அதாவது 41லேருந்து 100 mm வரைக்கும் ஷாஃப்ட் டயமீட்டர் இருந்துச்சுன்னா அங்கே நம்பர் ஆஃப் போல்ட் எவ்வளவு, 4. நம்மளுடைய ஷாஃப்ட் டயமீட்டர் 50 mm. அப்போ 41 to 100ல் தான் அது வருது. அப்போ நம்பர் ஆஃப் போல்ட் வந்து 4 mm இருக்கும். சாரி, நம்பர் ஆஃப் போல்ட் வந்துட்டு 4 இருக்கும், அது யூனிட் கிடையாது, சாரி. நம்பர் ஆஃப் போல்ட் வந்துட்டு 4. தென் திக்னஸ் ஆஃப் ப்ரொடெக்டிங் லேயர் TP is equal to D/4. ஸோ இவ்வளோ டேட்டாவும் நீங்கள் அந்த சாப்டர் நம்பர் 3.2லேருந்து ஃபார்முலாஸ் யூஸ் பண்ணி கால்குலேட் பண்ணிக்கலாம். அடுத்து ஸ்டெப் நம்பர் 3, ஃப்ளான்ஜ் கப்ளிங்கோடைய டைமென்ஷன்ஸ் கால்குலேட் பண்ணதுக்கப்புறமா தேர்ட் ஸ்டெப் என்ன, ஹப் டிசைன் ஃபார் ஹப். இல்லை டைமென்ஷன் கால்குலேட் பண்ணதுக்கப்புறமா ஹப் டிசைனிங் தான் வரும் அப்படிங்கிற இதை நீங்கள் எப்படி ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னா அந்த செராக்ஸ்லேயே எல்லாம் இருக்கும். பாருங்கள், 3.2ல் ஃப்ளான்ஜ் கப்ளிங்கோடைய டைமென்ஷன்ஸ் நீங்கள் கால்குலேட் பண்ணீங்க. டைமென்ஷன்ஸ் கால்குலேட் பண்ணிவிட்டு அதுக்கு அடுத்த ஸ்டெப் என்ன இருக்குது, 3.3ல் ஹப் டிசைன், ஓகேவா? அப்போ அடுத்து என்ன பண்ண போகிறீங்க, ஹப்பை டிசைன் பண்ண போகிறீங்க. ஹப் டிசைன் பண்ண முடிச்சதுக்கப்புறமா கீ டிசைனிங், கீக்கு அப்புறமா ஃப்ளான்ஜுக்கு அப்புறமா போல்ட், எல்லா ஃபார்முலாஸும் வரிசையாக இருக்கும். ஸோ இதை யூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் ஸ்டெப் நம்பர்ஸ் எழுதிக்கலாம். ஸ்டெப் நம்பர் 3 வந்துட்டு டிசைன் ஃபார் ஹப். அதோடைய ஃபார்முலா T is equal to π/16 into tau C into capital D⁴ minus small d⁴ divided by capital D. ஸோ ஃபார்முலா செராக்ஸ்லேருந்து பார்த்து எழுதிட்டோம். இங்கேருந்து நம்ம என்ன வேல்யூ கால்குலேட் பண்ண போகிறோம், ஃபார்முலாவில் வந்துட்டு லெஃப்ட் ஹேண்ட் சைடில் டார்க் T தான் கொடுத்துருக்காங்க. ஆனால் நாம் இங்கே மேக்ஸிமம் டார்க்கு கால்குலேட் பண்ணியிருக்கோம். அப்போ நம்ம என்ன எழுதுவோம், லெஃப்ட் ஹேண்ட் சைடில் T max அப்படின்னு எழுதுவோம். T max is equal to π/16 tau C into capital D⁴ minus small d⁴ divided by capital D.
ஸோ இதில் இருந்துட்டு இந்த கேஸ்ட் அயனுடைய ஷியர் ஸ்ட்ரெஸ் வேல்யூ தான் நம்ம கால்குலேட் பண்ண போகிறோம். எவ்வளோ வந்திருக்கு 4.86. ஆனால் கேஸ்ட் அயனுடைய அலோவபிள் ஷியர் ஸ்ட்ரெஸ் வேல்யூ எவ்வளோ கொடுத்துருக்காங்க கொஸ்டினில் 14 Nm/mm² கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம கால்குலேட் பண்ணியிருக்கிற வேல்யூ வந்துட்டு அலோவபிள் ஷியர் ஸ்ட்ரெஸ் ஆஃப் கேஸ்ட் அயனோட கம்மியாக இருக்குது. ஸோ அலோவபிள் ஷியர் ஸ்ட்ரெஸ்ஸை விட கால்குலேட் பண்ண வேல்யூ கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா டிசைன் வந்து சேஃபாக இருக்குதுன்னு அர்த்தம், லிமிட்குள்ளே தான் இருக்குது. ஸோ டிசைன் இஸ் சேஃப் அப்படின்னு எழுதிக்கலாம். அடுத்த ஸ்டெப் நம்பர் 4, டிசைன் ஃபார் கீ டிசைன் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த கீயோடைய டைமென்ஷன்ஸ், அதாவது வித் அண்ட் ஹைட் ஆஃப் த கீ வந்துட்டு டேட்டா புக்கில் பேஜ் நம்பர் 5.16 எடுத்து எழுதிக்கணும். ஓகேவா? அது எழுதுறதுக்கு முன்னாடி பாருங்கள், ஒரு கண்டிஷன் கொஸ்டினில் கொடுத்துருக்காங்க. அந்த க்ரஷிங் ஸ்ட்ரெஸ் ஆஃப் கீ இஸ் ஈக்குவல் டு 2 times ஆஃப் இட்ஸ் ஷியர் ஸ்ட்ரெஸ் அப்படின்னு கொஸ்டினில் கொடுத்துருக்காங்க. அதாவது சிக்மா CK இஸ் ஈக்குவல் டு 2 into tau கீ அப்படின்னு இருக்குது. இந்த கண்டிஷனில் நம்ம என்ன கீ யூஸ் பண்ண போகிறோம்? ஸ்கொயர் டைப் கீ யூஸ் பண்ண போகிறோம். ஸ்கொயர் டைப் கீ அப்படின்னா width is equal to height or thickness அப்படின்னு எடுத்துக்கோங்க. ஸோ W is equal to T. இப்போ W வேல்யூ எவ்வளோ அப்படின்ட்டு பேஜ் நம்பர் 5.16 டேட்டா புக்கில் பேஜ் நம்பர் 5.16 ஷாஃப்ட் டயமீட்டர் 50 mmக்கு W வேல்யூ எடுக்க போகிறோம். டேட்டா புக்கில் பேஜ் நம்பர் 5.16 ஷாஃப்ட் டயமீட்டர்ஸ் 50 mm இதில் இருக்குது. 44 to 50லேயும் வரும், 50 to 58 இந்த 2 காலமும் நம்ம எடுத்துக்கலாம். இந்த 2 டேட்டாவையும் நாம் யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? நான் வந்துட்டு இந்த 50 to 58 அப்படின்னா இந்த வித் வந்து 16 mmங்கிறத நான் எடுத்துக்கிறேன். ஓகேவா? இங்கே வந்து B and Hன்னு கொடுத்துருப்பாங்க. வித் B, ஹைட்டு Hன்னு இருக்கும். ஆனால் நமக்கு ஃபார்முலாவில் எப்படி கொடுத்துருப்பாங்க அப்படின்னா வித் வந்துட்டு Wன்னு எடுத்திருப்பாங்க, ஹைட்டை வந்து T அப்படின்னு எடுத்திருப்பாங்க. சரியா? ஸோ இங்கே நீங்கள் இப்போ 14 இந்த காலமும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? நான் வந்துட்டு இந்த காலம் எடுத்துருக்கிறேன். இந்த டேட்டா 16 50 to 58ல். ஸோ வித் W is equal to 16 mm. வித் 16 mm அப்படின்னா இது ஸ்கொயர் கீ அப்படிங்கிறதுனால ஹைட்டும் எவ்வளோதான் இருக்கும்? 16 mmன்னு எடுத்துக்கலாம். ஸோ வித் ஆஃப் தி கீ W is equal to 16 mm. ஸ்கொயர் கீ அப்படிங்கிறதுனால W is equal to T is equal to 16 mm. ஓகேவா? வித் அண்ட் ஹைட் எடுத்தாச்சு. அடுத்து லெங்த் ஆஃப் த கீ. லெங்த் ஆஃப் த கீ வந்துட்டு ஸ்மால் எல்னு எழுதுவோம். ஸ்மால் எல் தட் இஸ் ஈக்குவல் டு லெங்த் ஆஃப் த ஸ்லீவ். ஸ்லீவோடைய லெங்த் எவ்வளோ இருக்கோ அதுதான் கீயோடைய லெங்த்து. ஸோ இந்த கேபிட்டல் எல் அப்படிங்கிறது ஸ்டெப் நம்பர் 2ல் ஃப்ளான்ஜ் கப்ளிங் டைமென்ஷன்ஸ் அப்படிங்கிற ஹெட்டிங்கில் நீங்கள் எழுதிருப்பீங்க. அதாவது ஸ்டெப் நம்பர் 2 டைமென்ஷன்ஸ் ஆஃப் கப்ளிங் அப்படின்னு போட்டுட்டு அதில் லெங்த் ஆஃப் தி ஸ்லீவ் கால்குலேட் பண்ணி வச்சுருப்பீங்க. ஸோ அந்த லெங்த் ஆஃப் தி ஸ்லீவ் கேபிட்டல் எல்ல தான் நீங்கள் லெங்த் ஆஃப் தி கீ அப்படின்னு எடுக்க போகிறீங்க. இஸ் ஈக்குவல் டு 75 mm. பாருங்கள், இப்போ கீயோடைய லெங்த்து வித் ஹைட்டை கால்குலேட் பண்ணதுக்கப்புறமா அதில் ஷியரிங்கை நம்ம செக் பண்ண போகிறோம். அதாவது போல்ட்டு அண்டு கீ இது ரெண்டுலேயும் வந்துட்டு ஷியரிங்கும் செக் பண்ணுவாங்க, க்ரஷிங்கும் செக் பண்ணுவாங்க. சரிங்களா? பாருங்கள், இங்கே ஃபஸ்ட்டு வந்துட்டு செக் ஃபார் ஷியரிங் செக் பண்ண போகிறோம். இந்த ஃபார்முலாஸ் வந்து அந்த டேட்டா புக் கூட ஒரு செராக்ஸ் கொடுப்பாங்கன்னு சொல்லியிருந்தாலும் அதில் சாப்டர் நம்பர் 3.3ல் இருக்குது. ஸோ T max is equal to L W into tau key into D/2. ஸோ இந்த ஃபார்முலாவில் இருந்து நம்ம என்ன வேல்யூக்கு என்ன டேட்டா கால்குலேட் பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த கீயோடைய ஷியர் ஸ்ட்ரெஸ்ஸை கால்குலேட் பண்ண போகிறோம். எவ்வளோ வந்திருக்கு? 29.84 Nm/mm². ஆனால் இந்த கீயோடைய அலோவபிள் ஷியர் ஸ்ட்ரெஸ் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? இனிஷியலாக டேட்டாவில் கொடுத்துருந்தாங்க ஷாஃப்ட் அண்ட் கீ ஆர் மேட் ஆஃப் சேம் மெட்டீரியல். அப்போ ஷாஃப்டோடைய ஷியர் ஸ்ட்ரெஸ் எவ்வளவு? 40 Nm/mm². அப்படின்னா கீயோடைய ஷியர் ஸ்ட்ரெஸ்ஸும் 40 Nm/mm² தான். ஸோ இது அலோவபிள் ஷியர் ஸ்ட்ரெஸ் ஃபார் கீ இஸ் ஈக்குவல் டு 40 Nm/mm². நம்ம கால்குலேட் பண்ணி வச்சுருக்கிற வேல்யூ கால்குலேட்டட் ஷியர் ஸ்ட்ரெஸ் வந்து அலோவபிள் ஷியர் ஸ்ட்ரெஸ்ஸோட கம்மியாக இருக்குது. அப்போ லிமிட்குள்ளாடி தான் இருக்குது அப்படின்னா டிசைன் இஸ் சேஃப் அப்படின்னு எழுதிக்கலாம். சேஃபாக தான் இருக்குது. ஷியரிங் செக் பண்ணி முடிச்சுட்டு அடுத்து க்ரஷிங் செக் பண்ண போகிறோம். செக் ஃபார் க்ரஷிங். இந்த ஃபார்முலாவும் சாப்டர் நம்பர் 3.3ல் இருக்குது. கீ ஃபர்ஸ்ட் வந்து ஷியரிங், செகண்ட் இருக்கிற ஃபார்முலா வந்துட்டு க்ரஷிங் செக் பண்ணுற ஃபார்முலா. T max is equal to L into T/2 into tau sigma C key into D/2. இதில் இருந்துட்டு சிக்மா சி அந்த கீயோடைய க்ரஷிங் ஸ்ட்ரெஸ் வேல்யூ கால்குலேட் பண்ண போகிறீங்க. வேல்யூ வந்து 59.68 Nm/mm².
இந்த கீயோடைய க்ரஷிங் ஸ்ட்ரெஸ் வேல்யூ, அலோவபிள் க்ரஷிங் ஸ்ட்ரெஸ் வேல்யூ வந்துட்டு 80 Nm/mm². ஓகேவா? அப்போ அலோவபிள் க்ரஷிங் ஸ்ட்ரெஸ்ஸை விட கால்குலேட் பண்ண க்ரஷிங் ஸ்ட்ரெஸ்ஸோடைய வேல்யூ கம்மியாக தான் இருக்குது. ஸோ லிமிட்குள்ளே இருக்கிறதுனால டிசைன் வந்து சேஃபாக தான் இருக்குது. ஸோ டிசைன் இஸ் சேஃப் அப்படின்னு எழுதிக்கலாம். ஓகேங்களா? அடுத்து கீ டிசைன் பண்ணதுக்கப்புறமா அடுத்த ஸ்டெப் என்ன, அந்த செராக்ஸ்லேயே பாருங்கள், கீ டிசைன் பண்ணிட்டோம். கீ டிசைன் பண்ணி முடிச்சதும் அதுக்கு அடுத்தது என்ன கொடுத்துருக்காங்க, ஃப்ளான்ஜ். ஸோ ஃப்ளான்ஜை டிசைன் பண்ண போகிறீங்க. டிசைன் ஃபார் ஃப்ளான்ஜ் ஃபார்முலாவும் அதிலே இருக்குது. டிசைன் ஃபார் ஃப்ளான்ஜ் Tmax is equal to pi into capital D square divided by 2 into tau C cast iron shear stress for cast iron into TF. ஸோ இதில் இருந்துட்டு இந்த cast iron உடைய shear stress, ஏன் இதில் tau flange அப்படின்னு போடாமல் tau C அப்படின்னு போடுறோம் அப்படின்னா, இந்த flange உடைய மெட்டீரியல் வந்துட்டு cast iron தான். ஓகேவா? அதாவது இதில் கப்ளிங்கில் flange and hub இது ரெண்டு பார்ட்டும் cast ironல இருக்கும். ஸோ அதனால் இதை tau cast iron, அதாவது shear stress for cast iron அப்படின்னு இருக்கு. C or CI அப்படின்னு எழுதிக்கலாம். சரியா? இப்போ இதில் இருந்துட்டு இந்த cast ironோடைய shear stress வேல்யூ நம்ம கால்குலேட் பண்ண போகிறோம். எவ்வளோ வந்திருக்கு, 2.28 Nm/mm². அந்த cast ironோடைய அலோவபிள் shear stress வந்து கொஸ்டினில் கொடுத்துருக்காங்க 14 Nm/mm². ஸோ அலோவபிள் shear stress கம்மியாக இருக்குது, டிசைன் வந்து சேஃபாக இருக்குன்னு எழுதிக்கலாம். அடுத்த ஸ்டெப் டிசைன் ஃபார் போல்ட். ஃப்ளாஞ்சுக்கு அடுத்து போல்ட்டை டிசைன் பண்ண சொல்லியிருக்காங்க. இந்த போல்ட்லேயும் ஷியரிங்கும் செக் பண்ண வேண்டியிருக்கும், க்ரஷிங் இதையும் செக் பண்ண வேண்டியிருக்கும். கீ டிசைன் பண்ணும்போது கீ டிசைனில் வந்த மாதிரியே ஷியரிங் அண்ட் க்ரஷிங் இது ரெண்டும் செக் பண்ண வேண்டியது இருக்கும். சரிங்களா? ஆனால் இப்போ பாருங்கள், இந்த கொஸ்டினில் வந்துட்டு போல்ட்டுக்கு ஷியர் ஸ்ட்ரெஸ் மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? க்ரஷிங் ஸ்ட்ரெஸ் வேல்யூ கொடுக்கல. ஆனால் கீயில் என்ன கொடுத்துருந்தாங்க, ஷியர் ஸ்ட்ரெஸ் வேல்யூ கொடுத்துருந்தாங்க. க்ரஷிங் ஸ்ட்ரெஸ் வந்து 2 times ஆஃப் ஷியர் ஸ்ட்ரெஸ் அப்படின்னு இருக்குது. ஸோ அப்போது கீக்கு ஷியர் ஸ்ட்ரெஸ் வேல்யூவும் கொடுத்துருந்தாங்க, க்ரஷிங் ஸ்ட்ரெஸ் வேல்யூவும் கொடுத்துருந்தாங்க. அதனால் ஷியரிங் க்ரஷிங் ரெண்டையும் நம்ம செக் பண்ணோம். ஆனால் போல்ட்டில் வந்துட்டு ஷியரிங் மட்டும்தான் கொடுத்துருக்காங்க, க்ரஷிங் கொடுக்கல. அப்படிங்கிற கண்டிஷனில் இந்த சிச்சுவேஷனில் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, ஷியரிங் மட்டும் கொடுத்துருந்தா ஷியரிங்கை மட்டும் நம்ம செக் பண்ணால் போதும். சரிங்களா? ஸோ செக் ஃபார் ஷியரிங். இதில் இருந்துட்டு நம்ம போல்ட்டோடைய டயமீட்டர் தான் கால்குலேட் பண்ண போகிறீங்க. ஓகேவா? ஸ்மால் d1 தான் கால்குலேட் பண்ண போகிறீங்க. ஃபார்முலா Tmax equal to n into pi/4 into d1² into tau b போல்ட்டோடைய ஷியர் ஸ்ட்ரெஸ் into capital D1 divided by 2. கேபிட்டல் D1 அப்படிங்கிறது போல்ட் சர்க்கிளோடைய டயமீட்டர். ஓகேவா? இதிலிருந்து கால்குலேட் பண்ணுற போல்ட் டயமீட்டர் வந்துட்டு 11.25 mm. ஓகேவா? இந்த 11.25 mm இந்த போல்ட் டயமீட்டர்லேருந்து நீங்கள் ஸ்டாண்டர்ட் கோர் டயமீட்டர் அண்ட் நாமினல் டயமீட்டர் வேல்யூஸை நீங்கள் டேட்டா புக்கில் இருந்து எடுக்க போகிறீங்க. டேட்டா புக்கில் பேஜ் நம்பர் 5.42, பேஜ் நம்பர் 5.42ல் மைனர் டயமீட்டர் ஃபார் போல்ட் அண்ட் நட். போல்ட் இருக்குது, நட் இருக்குது. நம்ம போல்ட்டு டிசைன் பண்ணுறோம், போல்ட்டை மட்டும் கன்சிடர் பண்ணுங்கள். இதுதான் இங்கே D3 இருக்கும், நம்ம வந்து இங்கே D1, அதை D1 அப்படிங்கிறத இதை எடுத்துக்கலாம். நம்ம கால்குலேட் பண்ணியிருக்கிற போல்ட்டோடைய டயமீட்டர் 11.25 D1. ஸோ இதுதான் போல்ட் டயமீட்டர். இங்கே 11.25 இருக்கா பாருங்கள். ஸோ 11.25 இல்லை, அதுக்கு நியரஸ்ட்டாக 9.853 இருக்குது, அடுத்து 13.546 இருக்குது. நீங்கள் நியரஸ்ட்டு மேக்ஸிமம் வேல்யூ மட்டும் பார்த்தா போதும். சரியா? நம்ம இதில் நியரஸ்ட்டு மினிமம் எடுக்க வேண்டாம், நியரஸ்ட்டு மேக்ஸிமம் வேல்யூ மட்டும் நீங்கள் எடுத்தால் போதும். இப்போ 11.25க்கு நியரஸ்ட்டு மேக்ஸிமம் என்ன அப்படின்னா 13.546. ஸோ இதுதான் ஸ்டாண்டர்ட் கோர் டயமீட்டர். பாருங்கள், ஸ்டாண்டர்ட் கோர் டயமீட்டர் ஆஃப் போல்ட் இஸ் ஈக்குவல் டு 13.546 mm. ஸோ ஸ்டாண்டர்ட் கோர் டயமீட்டர், மைனர் டயமீட்டர் ஆர் கோர் டயமீட்டர், CORE கோர் டயமீட்டர் எடுத்தாச்சு. ஸோ இதுதான் 13.546 தான். இதை அப்படியே லெஃப்ட்டில் ப்ரொஜெக்ட் பண்ணுங்கள். லெஃப்ட்டில் ப்ரொஜெக்ட் பண்ணும்போது மேஜர் டயமீட்டர் இருக்குது. ஸோ மேஜர் டயமீட்டர், அதாவது நாமினல் டயமீட்டர் இஸ் ஈக்குவல் டு 16 mm. இந்த போல்ட்டோடைய சைஸ் என்ன, இதுக்கு M16. அப்போ நம்ம செலக்ட் பண்ணியிருக்க போல்ட் வந்து M16. இங்கே கோர்ஸ் சீரியஸ், ஃபைன் சீரியஸ் ரெண்டு இருக்குது. நாம் இனிஷியலாக கோர்ஸ் சீரியஸையே செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஸ்டாண்டர்ட் கோர் டயமீட்டர் 13.546 அண்ட் ஸ்டாண்டர்ட் நாமினல் டயமீட்டர் 16 mm. போல்ட் சைஸ் வந்து M16.